226வது திருக்குறள். இந்த 226வது திருக்குறள் மிக அற்புதமான செய்தியை தருகிறது. என்ன அந்த அற்புதமான செய்தி? அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வழி புழி. ரொம்ப அழகா சொல்றார். அற்றார் அழிபசி தீர்த்தல். நாம புறநானூறுல எல்லாம் படிச்சிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான செய்திகள் எல்லாம் புறநானூறில் இடம்பெற்றிருக்கின்றன. ஈயென இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்றெல்லாம் படித்திருக்கிறோம். அப்படி இழிவையும் கருதாமல் ஒருவர் பசியோடு இருப்பதை, அப்படி இருந்தார்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் இருப்பார்? அந்த இழிவை கூட அவர் பொருளாக மதிக்கவில்லை. அப்படி பொருளாக மதிக்காமல் பசியோடு துன்பத்தில் வாடுகிறார் எனில் அவருக்கு நாம் உணவளிக்க வேண்டும். அப்படி அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் நாம பிறந்ததனுடைய பயனை இழந்து விடுவோம். நாம் நன்றாக இருப்பதனுடைய பயனை இழந்து விடுவோம். அதனால் பசி என்பது மணிமேகலை சொல்கிறது ஒரு பாவின்னு சொல்லுகிறது. மணிமேகலையின் கூற்றுப்படி அது நோயாக இருந்தாலும் சரி, அது ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அந்த பசியை எவர் ஒருவர் களைந்து எடுக்கிறாரோ அவர் பெறாத செல்வத்தை தேடி பெற்று உழைத்து பெற்று அந்த செல்வத்தை பாதுகாக்கின்ற ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி அவர் வைப்பதைப் போல மற்றவரை அழிக்கின்ற அந்த பசியை போக்குபவர் தான் பெற்ற செல்வத்தை தேடி இடம் தேடி வைப்பதை போன்ற பாதுகாப்பானது ஒரு வாழ்க்கையை அது தந்துவிடும். அதனால் மிக அழகாக ஒருவன் தன் பொருளை சேர்த்து வைப்பதற்கு இன்றைக்கெல்லாம் நாம பார்க்கிறோம். தங்கம் என்றால் கொண்டு போய் வங்கியில் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கிறோம். பணம் என்றால் கணக்கில் அதை ஏற்றுகிறோம். இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒருவருடைய பசியை அழிப்பவர் எப்படிப்பட்டவர்னா, இப்படி பாதுகாப்பான இடங்களில் தன் பொருளை வைப்பது எவ்வளவு அது பயனை தருமோ அந்த பயனை இதுவும் தரும் என்று மிக அற்புதமாக அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அதனால் நாம் இயன்ற அளவிற்கு அடுத்தவர் பசியை போக்க முன்வருவோம் என்று கூறி இந்த திருக்குறள் 23வது அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்று 6வது திருக்குறளாக அமைந்து வரிசை எண்ணில் 226வது திருக்குறளாக அமைந்திருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, இப்படிப்பட்ட அற்புதமான அந்த செய்தியோடு இன்னும் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக அற்புதமான செய்தி. நாம சென்னை செந்தமிழ் மன்றத்தினோட இணைந்து ஆசிரியர், அதுவும் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 3வது நாள். இந்த 3வது நாள் நிகழ்வில் நமக்கு பயிற்சியை அளிக்கக்கூடியவர் திருவாளர்
ச. மரிய ரீகன். இவர் பொறுப்பாசிரியராக பணியாற்றி வருகிறார். எங்கு என்றால் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. அந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் இவர் பொறுப்பாசிரியராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவரை பற்றி நாம் சுருக்கமாக சொல்ல போகிறோம். வானொலி நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த ஆசிரியராக 7 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் கேள்வி நேரம் விவாத நிகழ்ச்சியில் நெறியாளர் மற்றும் மூத்த உள்ளீட்டு பிரிவு ஆசிரியராக 5 ஆண்டுகள் பணிபுரிகின்றார். ஜெயா தொலைக்காட்சியில் கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் நெறியாளராக அரசியல் பிரிவு ஆசிரியராகவும் இவர் விளங்கி வருகிறார் என்பது நாம் எல்லாம் அறிந்த செய்தியாக இருந்தாலும் இங்கே சுருக்கமாக அதை பார்த்திருக்கிறோம். இவருடைய நூல்கள் என்று பார்க்கும்போது சம்பங்கி பூக்கள் இது ஒரு கவிதை தொகுப்பு நூலாக அமைந்திருக்கிறது. நாமார்க்கும் குடியல்லோம் மொழிபெயர்ப்பு கவிதை நூலாகவும் அமைந்திருக்கிறது. பஞ்சமி பூமி இது நாவலாக மலர்ந்திருக்கிறது. பெண்மொழி பெண்மொழி வெளி இது ஆய்வு நூலாக ஆராய பெற்றிருக்கிறது. இப்படி அற்புதமான தலைப்புகளில் அற்புதமான நூல்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த நிகழ்வை ரொம்ப அற்புதமாக இன்று அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊடகங்கள் கட்டமைக்கும் உளவியல். ஊடகங்கள் என்றால் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு செய்திகளில் இவர் உளவியல் பார்வையில் அதை கட்டமைக்க இருக்கிறார். அவருக்கு இடம் இந்த அவையை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய நான் பேசுறது எல்லாரும் கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா? யாராவது? கேக்குதுங்க ஐயா, பேசலாம். ஓகே. சென்னை செந்தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய இந்த பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு இந்த பயிற்சியில் என்னை பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய ரமேஷ் பேராசிரியர் சார் அவர்களுக்கு உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். முதல் விஷயம், ஒரு நிமிஷம், இங்க தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கு, நான் வரேன். ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா. மன்னிக்கணும், ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்ல நான் இருக்கிறேன். நிறைய பேசணும் அப்படின்ற மனதில் தான் இருந்தேன். பட் நான் தான் இந்த நியூஸ் ஒன் தமிழுடைய எடிட்டர் அப்படின்றதுனால சில பொறுப்பு இருந்துச்சு. ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களுடைய சேனல் வந்து டோட்டலா பிளாங்க் ஆயிடுச்சு. ஒரு சர்வர் பெரிய ப்ராப்ளம். அதனால இப்போ என்னால் கூட்டத்துல பங்கேற்க முடியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நீங்க வந்து யூடியூப் பக்கத்துலயோ அல்லது சேனல்லையோ நீங்க போட்டீங்கன்னா நியூஸ் தமிழ் இப்போதைக்கு வராத ஒரு சூழல், ஒரு பெரிய மேஜரான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. பட் ஆனாலும் அதுக்குள்ள நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்க அனுமதிச்சீங்கன்னா நம்ம இன்னொரு நாளைக்கு கூட சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய நான் தயாரிச்சுட்டு தான் வந்தேன். இப்போ எப்படி என்ன கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை பொறுத்துக்க முடியுமா? இல்ல நம்ம ஒரு சுருக்கமா என்னுடைய உரையை கட்டமைச்சுக்கவா? இப்போ
இவ்வளவு நேரம் நீங்க முடிந்த அளவுக்கு பண்ணுங்கய்யா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி. ஃபர்ஸ்ட் திங் வந்து கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குது ஐயா, மன்னிச்சுக்கங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல. ஆமா. சரி, ஓகே. இப்ப கேக்குது இல்ல? கேக்குதுங்க ஐயா, இப்ப தெளிவா கேக்குதுங்க. ஓகே. இன்னைக்கு ஒரு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல ஊடகங்கள் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. இதை நாம ஏன் பார்க்கணும், ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது முதல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்தியான ஒரு விஷயம் இன்றைக்கு அல்லது இன்னொரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் மாணவர்கள் மத்தியில உளவியல் ரீதியிலான என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்குது, அதன் மூலமாக ஒரு ஜென்ரேஷன் எப்படி உருவாகிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் ஒரு ஆசிரியர்களாக நீங்க மாணவர்களோடு நிகழ்த்தக்கூடிய இந்த உரையாடல்கள், மாணவர்களை உருவாக்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஊடகங்கள் என்ன மோட்டிவோட இதை செய்யறாங்க அப்படின்ற தன்மையை உங்களால உள்வாங்கிக்க முடியும். அதனால இன்றைய நிகழ்வுன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. ரொம்ப முக்கியமான இந்த சூழல்ல ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக கண்டென்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான கண்டென்ட்டை வெளியிடுறாங்க அல்லது வந்து பார்வையாளர்களுக்கு கொடுக்குறாங்க, சமூகத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ரெண்டாவது. மூன்றாவது, கண்டென்ட் பர்செப்ஷன். ஒரு கண்டென்ட் உருவாகக்கூடிய மதிப்பீடு என்னவா இருக்குது, அது என்ன மாதிரியான உளவியலை சமூகத்துக்குள்ள, தனிநபர்களுக்குள்ள, ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்றது மூன்றாவது சைக்கிள்ல இருக்கக்கூடிய விஷயம். நான்காவது, யூசர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது, ஒரு ஒரு பயனீட்டாளர்கள் அந்த இது மூலமாக என்னதை உள்வாங்கிக்கிறாங்க. இந்த 4 கண்ணோட்டத்தில் இருந்துதான் நாம இந்த ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய உளவியல்கள் என்னவா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், செகண்ட் கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸ், 3 கண்டென்ட் பர்செப்ஷன், 4வது யூசர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற இந்த 4 கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, ஓகே. ஊடகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பாக்குறப்போ, ஊடகங்கள் அப்படின்றது இன்னைக்கு தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை சாதனங்களுமே ஊடகங்களாகத்தான் இருக்குது. எதெல்லாம் நம்ம வந்து கம்யூனிகேஷன் டூலா பயன்படுத்துறோமோ அது எல்லாமே ஊடகங்களா இருக்குது, நம்ம எல்லாமே தெரியும். இதுல 2 வகையான ஊடகங்களுடைய வகைமையை நம்ம பார்க்க வேண்டியலாம். ஒண்ணு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. மீடியானா 2 இருக்குது. ஒண்ணு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இன்னொன்னு சோசியல் மீடியா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னா என்னன்னா சன் டிவி, விஜய் டிவி, அதே மாதிரி கலைஞர் டிவி, அதே மாதிரி ஜி டிவி, இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ரெண்டாவது, செய்தி சேனல்லே இருக்கக்கூடிய புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் 7 தமிழ், அப்புறம் வந்து நியூஸ் 18, சன் நியூஸ், இது மாதிரியான செய்தி சார்ந்து இயங்கக்கூடிய மீடியா. அதாவது தொலைக்காட்சி ரீதியாக பார்க்கக்கூடியது எல்லாமே 2ஆ இருக்கு. ஒண்ணு என்டர்டைன் பொழுதுபோக்குக்கான அம்சங்களை வெளியிடக்கூடிய சேனல்ஸ். ரெண்டாவது, செய்தியை வந்து கொடுக்கக்கூடிய சேனல்ஸ். இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய 2 வகைகள். இதே மாதிரி மீடியான்றப்போ இன்னொரு வகைமை இருக்குது, அது சோசியல் மீடியா. சோசியல் மீடியா அப்படின்னு பாக்குறப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி நிறைய டூல்ஸ் இன்னைக்கு அதுக்குள்ள இருக்குது. இதுல முக்கியமான அதிகமான பயனீட்டாளர்களை வச்சிட்டு இருக்கக்கூடியது ஃபேஸ்புக், ரெண்டாவது இன்ஸ்டாகிராம், மூணாவது யூடியூப். இந்த 3 தான் மேஜரான கம்யூனிகேஷன் டூல் அல்லது வந்து உளவியல் ரீதியாக ஒரு சமூகத்துக்குள்ள உரையாடக்கூடிய அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட மீடியாக்களாக ஊடகங்கள் இருக்குது அப்படின்றத நாம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, ஓகே. ஊடகங்களால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஊடகங்களுடைய பேசிக்கான கான்செப்ட் என்ன? இன்னைக்கு வந்து செல்போனை நாம எல்லாருமே பயன்படுத்தும் பொழுது செல்போன் ஒரு காட்சி ஊடகம் இருக்கு இல்லையா? இந்த காட்சி ஊடகம்
எந்த அடிப்படையினுடைய அளவீட்டு அடிப்படையில இது உருவாக்கப்படுது அப்படின்றப்போ இது முழுக்க முழுக்க வடிவம், காட்சி, விஷுவல் அப்படின்ற இடத்துல இருந்து தான் இதை நம்ம உருவாக்குறோம், அப்படித்தான் நம்ம கட்டமைக்கிறோம். அப்படின்றப்போ ஊடகங்களுடைய பேசிக்கான, குறிப்பாக காட்சி ஊடகங்களுடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 7 minute ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நொடிகளுக்கான கண்டென்ட் அப்படின்றாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இப்ப ஏதாவது ஒரு சீரியல் எடுத்துக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு நேர்காணல் எடுத்துக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ், அதாவது தனுஷோ அல்லது ஐஸ்வர்யா ராயோ அல்லது நயன்தாராவோ பேசக்கூடிய நேர்காணல்கள், இது எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 1 மணி நேரம் இருந்தாலும் கூட பல 7 நொடிகள் சேர்ந்ததுதான் இந்த 1 மணி நேரத்துக்கான ப்ராசஸா உருவாகுது, வடிவமைக்கப்படுது. எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு கட்டுரை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வார்த்தைகளால் உருவாகுது, ஒரு வேர்டு உருவாகுது. வேர்டு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்குது, அதுல இருந்து வார்த்தைகள் உருவாகுது, வார்த்தையிலிருந்து வாக்கியங்கள் உருவாகுது, வாக்கியங்கள்ல இருந்து பத்தி உருவாகுது, பத்தியிலிருந்து ஒரு பேராகிராஃப் பெருசா உருவாது, ஒரு லெட்டர் ரைட்டிங் உருவாது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும் 7 செகண்ட் தான் காட்சி ஊடகத்திற்கான ஒரு பேசிக்கான ஒரு தன்மை, ஒரு பேசிக் ஒரு, அதாவது நீங்க இன்னையில இருந்து போய் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியினுடைய ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 7 செகண்ட் தான் ஒரு ஃப்ரேம் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், நான் எதுவும் பேசல அப்படின்றப்போ இது ஒரு ஃப்ரேம். இப்போ நான் கையை ஆட்டி இப்போ கை வச்சிருக்கிறேன், இது ஒரு ஃப்ரேம். நான் இப்படி வச்சிருக்கிறேன், இது ஒரு ஃப்ரேம். அப்போ நீங்க பார்க்கக்கூடிய காட்சி ஊடகங்கள்ல 7 செகண்ட் ப்ராசஸிங் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த 7 செகண்டுக்குள்ளதான் அந்த ஃப்ரேமை கட்டமைப்பாங்க. நீங்க இந்த 7 செகண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு ஷார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல, பொதிகை காலத்துல இருக்கிறப்போ ஒரு கதை அப்படின்றது தொடர்ச்சியா பல மணி நேரம் நிகழ்த்தக்கூடியதா இருக்கும். நீங்க அரிச்சந்திரன் நாடகங்கள்லாம் நம்ம வீதி நாடகங்கள்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி நிறைய அந்த திருவிழாக்கள்ல எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, கூத்து பார்த்திருப்போம். அந்த கூத்துகள்லாம் ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு நாள் இரவு முழுசுக்கும் பார்த்து ரசிச்ச ஒரு மனநிலை கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு இந்த 7 நொடிக்கான வாழ்க்கைக்குள்ள சுருங்கி போயிடுச்சு. இது எவ்வளவு உளவியல் ரீதியிலான மாற்றம் பாருங்க. ஒரு காலத்துல கூத்த நைட்டு 10 மணிக்கு போட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கூத்து காலையில 5 மணி 5:30 மணி வரை நடக்கக்கூடியது இருக்கும். அதை உட்கார்ந்து பொறுமையா கொட்ட முழிச்சு பார்ப்போம். அதுல ஒரு செக்மெண்ட் தான் இருக்கும், அதனுடைய தொடர்ச்சி அடுத்த நாள் கூட பிளே ஆகும். ஒரு 7 நாள் தொடர்ச்சியான கூத்து நடக்கக்கூடிய கிராமங்கள்லாம் கூட இருந்திருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. வெறும் 7 செகண்டுக்குள்ள நாம ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு அந்த ஷார்ட்ஸ் திருப்தி பரலன்னா அடுத்த ஷார்ட்ஸை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய சிந்தனை ரீதியிலான உளவியலும் மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த மாற்றம் என்பது வேகமா அடுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டோம். நிதானத்தை இழந்துட்டோம். நிதானத்தை இழக்கிறது மூலமாக பலவிதமான உளவியல் சிக்கல்களை நாம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அபரிமிதமான வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் அதிக தகவல்களை நமக்கு கை முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒண்ணா மாறி இருக்குது. ஆனா இந்த தகவல்களினுடைய உண்மைத்தன்மையை அனலைஸ் பண்ற அல்லது உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான களம் என்றது நமக்கு இல்லை. அதாவது சொல்லணும்னா 7 நாள் கூத்த உட்கார்ந்து பார்த்திருந்த இந்த சமூகம் இன்னைக்கு 7 நொடிகள் கூட ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்க கூட முடியாத ஒரு சமூகமாக சுருங்கி இருக்கிறப்போ, நாளைக்கு உங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து கவனிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு எத்தனை நொடிகள் சேர்ந்ததுதான ஒரு மணி நேரம்ன்றது. அதுல அவங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பாடங்களை கவனிப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு திட்டமிட்டு ஒரு சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கண்டென்ட் உருவாகுது. ஏஐ டூல் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப வல்கரா செய்தி வாசிக்கிற மாதிரியான சில காட்சிகளை கொண்டு ஊடகங்கள்ல ஒரு ஏஐ ப்ரோக்ராம் மாறி வந்துருந்துச்சு பாத்தீங்களா? அது எல்லாரும் இதுல சோசியல் மீடியாவை பாக்குற அல்லது சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு செய்தி வாசிப்பாளர் தவறான செய்திகளை வாசிக்கிற மாதிரியான ஒண்ணு இருக்கும். திடீர்னு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியான இருக்கும். ஃபேக் நியூஸ் நிறைய பரப்பப்படுற ஒரு களம்ன்றதும் இருக்கும். அப்போ ஒரு டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் 7 நொடிகளுக்குள்ளேயே மனுஷனை சுருக்கி வச்சுட்டு 7 நொடிகளுக்கு மேல அவனை கட்டுண்ட வச்சுட்டு
இன்னொன்னு, தவறான தகவலை அவனுக்கு கொடுக்கறது மூலமாக அவனுடைய உளவியலை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைன்றது இருக்குது. ரெண்டாவது, கண்டென்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட்டை சமூகத்துக்குள்ள கொடுக்குறாங்க. அதிலும் குறிப்பாக நீங்க பேராசிரியர்களா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே இன்னைக்கு நிறைய பேரு ஒரு 25 வயதிற்குள் இருக்கக்கூடியவங்க. 17, அது சின்ன வயசுல வந்துருச்சு, ஏஜ் லிமிட் எல்லாம் இது கிடையாது, குழந்தைங்கள்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஷார்ட்ஸ். அப்போ அந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்யப்படுகிற பெரும்பாலான வீடியோக்கள் பாலியல் இச்சைகளையும் பாலியல் உணர்வுகளையும் தூண்டக்கூடிய தன்மை கொண்டதாகத்தான் இருக்குது. அப்படின்றப்போ அந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஒரு காலத்துல ஒரு மஞ்சள் புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதை மறைஞ்சி படிச்சு பார்த்த சமூகம் போய் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம திறந்தா, அல்லது ஷேர் சாட்டை திறந்தா, அல்லது ஃபேஸ்புக்கை திறந்தா அபரிவிதமான அளவிற்கு அவ்வளவு ஆபாசமான வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. நைட்டி அக்கான்னு சொல்றாங்க, பிரா அக்கான்னு சொல்றாங்க. அப்போ இது மாதிரியான வீடியோக்களை இவங்க கண்டென்ட் ப்ரொடியூசர் பதிவு செய்யறாங்க. அதை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு இல்லையா? இந்த சமூகத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எதை சொல்லுவீங்க? இதுல பெரும்பாலும் தமிழ் பேராசிரியர்கள் தான் இருப்பாங்க, இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேடையில நம்ம இதை பாக்குறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள் பண்பாடுனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, மனித உறவுகள்னா என்ன, மனித உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் எதனால் ஏற்படுது அப்படின்றதுதான் நாம நம்முடைய பாடங்களின் மூலமாக நம்முடைய சமூகத்திற்கு கடத்திக்கிட்டு இருக்கோம், வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். அறிவியல் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான விடைய ரகசியங்களை உடைச்சிருச்சோ, எப்படி பூமி சுத்துது, எப்படி காத்து வருது, எப்படி மழை வருது, எப்படி மின்னல் வெட்டுது அப்படின்றதெல்லாம் அறிவியல் சரி செஞ்சிச்சோ, அது மாதிரிதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படுகின்ற சிக்கல்களை இந்த தமிழ் பேராசிரியர்கள் உடைச்சிட்டாங்க. ஆனா இதுல என்னன்னா, இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, சமூக வலைதளங்கள், இது எல்லாமே பொது அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது அறத்தை சுத்தமா உடைச்சிருச்சு. தமிழ் பேராசிரியர்கள் பொது அறம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எல்லார்ட்டையும் நம்ம சொல்லுவோம். ஏன் உறவுன்னா என்ன, அக்கான்னா என்ன, தம்பின்னா என்ன, தங்கச்சின்னா என்ன, இது ஒரு டிஸ்கிரிமினேஷனா நம்ம பார்க்க தேவையில்லை. அது எல்லாத்தையும் தாண்டி சோசியல் வேல்யூ இருக்கு இல்லையா, சோசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவு, அந்த உறவுடைய மதிப்பீட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் சுத்தமா உடைச்சிருச்சு. இது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற பேர்ல குடும்பமாக ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு இது பாக்குறோம். கணவன் மனைவியாக ரீல்ஸ் போடுறாங்க, அக்காவும் தம்பியும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க, அல்லது அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க. அதனால தவறெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்றப்போ அந்த கான்டென்ட்டுக்குள்ளதான் அவங்க பண்ணக்கூடிய சமூகத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய, உளவியல் ரீதியாக ஒரு சமூகத்தை நோயாளியாக மாற்றக்கூடிய சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத நாம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ நாம பயன்படுத்தக்கூடிய இந்த கண்டென்ட் அப்படின்றது பெரும்பாலும் இரட்டை அர்த்தங்களாகவும் மலிவான தகவல்களாகவும், அல்லது நிறைய வியூஸ் அதிகரிக்கிறதுக்கான ஒரு மலிவான தன்மை கொண்டதாகவும் மாறுது. அப்படின்றப்போ அது என்ன மாதிரியான உளவியல் ஏற்படுத்துது, உளவியல் சிக்கலை உருவாக்குது அப்படின்றத நாம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ கண்டென்ட் ரீதியாக அவங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, அல்லது யூடியூப்ல போய் பாருங்க, அல்லது ஃபேஸ்புக்ல போய் பாருங்க. அப்படின்றப்போ அதுல கண்டென்ட் ரீதியிலான பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய அல்லது பாலியல் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களுக்கான மதிப்பீடுகள் அதிகமா மாறிக்கிட்டு இருக்குது. அரைகுறை ஆடைகளோடு அவங்க ஆபாசமான விஷயங்கள் பேசுறப்போ மனித உறவுகளுக்கான மதிப்பீடுகள் அற்றுப்போன ஒரு சமூகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த சோசியல் மீடியாக்கள் உருவாக்குது. சரி, செய்தி ஊடகங்கள் என்ன உருவாக்குது அப்படின்னு பாக்குறப்போ, செய்தி ஊடகங்களுக்குள்ளேயும் அந்த சிக்கல்ன்றது அதிகமாக உருவாகி இருக்குது அப்படின்றத நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு செய்தியை பயன்படுத்துற, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குரூப்ல எத்தனை பேருக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆசிரியர்கள். ஆனா பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறது சமூகத்துல இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா, 0.01% கூட பகுதி நேர ஆசிரியர்களோ அல்லது கௌரவ விரிவுரையாளர்களோ போராட்டம் நடத்துறது தெரியாது.
அது ஏதோ ஒரு இடத்துக்கு நடத்துறது கிடையாது, தமிழ்நாடு முழுசுக்கும் நடக்குது. ஆனால் இந்த செய்தி எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த செய்தியை போடாம ஆஹ் மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு சமையல் கலை நிபுணர் இருக்கிறார். அந்த மாதம்பட்டி ரங்கராஜன் யாரோ ஒரு ஆடை வடிவமைப்பாளர் வந்து கர்ப்பமாக்கிட்டாரு அப்படின்ற செய்திய அதிக அளவு வந்து செய்தி சேனல்கள் ஒளிபரப்பக்கூடிய ஒண்ணா இருக்கு. இன்னொன்னு விஜய் டிவியில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை கலைஞராக இருக்கக்கூடிய ஒருத்தவர் நாஞ்சில் விஜயன். நாஞ்சில் விஜயன் திருநங்கை பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஏமாற்றிட்டாரு அப்படின்றது தெரியும். நல்லா நினைச்சு பாருங்க. இதுதான் ஒரு செய்தி ஒரு சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய உளவியல் சார்ந்த ட்ரீட்மெண்டா நான் பாக்குறேன். பகுதி நேர ஆசிரியர்களும் கௌரவ விரிவுரையாளர்களும் போராட்டம் நடத்தக்கூடிய இந்த மண்ணுல அந்த செய்திகளுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு நாஞ்சில் விஜயனோ அல்லது மாதம்பட்டி ரங்கராஜனோ பாலியல் ரீதியாக தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடத்திய நிகழ்வுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த ஊடகங்கள் கொடுக்கின்றன அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா நம்ம பார்க்க. அப்போ 2 நிகழ்வுகள் ஒரே சமூகத்துக்குள் நடக்கிறப்போ இந்த சோசியல் மீடியாவுல எதை அதிகமாக விரும்பி உரையாடலுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய தனிப்பட்ட ரீதியிலான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும், அதே மாதிரி நாஞ்சில் விஜயன் என்கிற ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுமே இங்க பெரிதுபடுத்தப்படுகிறது. அதைத்தான் பார்வையாளர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உரையாடல் நடக்கிறது. நீயா நானா மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை தான் விரிவாகவும் விவாதத்துக்குள்ளாகக்கூடிய ஒன்றாகவும் மாற்றி விவாதத்தை வைக்கிறாங்க. இது சோசியல் மீடியாவுடைய என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்ப ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, ட்விட்டர் எடுத்துக்கோங்க. ட்விட்டர்ல போயிட்டு நீங்க ஹோம் பேஜை கிளிக் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ள முதல்ல வந்து நிக்கிறது பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்தினுடைய செய்தி வந்து நிக்காது. மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த பெண்ணை ஏமாற்றிட்டாரு அப்படின்ற விஷயம் தான் வருது. அப்போ ஒரு சோசியல் மீடியா மூலமாக ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நீங்க பார்க்கணும்னா எதற்கு இவர்கள் அதிகமாக்குறாங்க அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 2வது விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது இது எல்லாமே எதுக்காக கட்டமைக்கப்படுது? இப்ப பொலிட்டிக்கலா நடக்கக்கூடிய டிஸ்கஷன் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொலிட்டிக்கலா என்ன நடக்குது அப்படின்னா அரசியல் ரீதியிலான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது, அல்லது அவங்களுடைய சம்பளம் குறைக்கப்படுகிறது. அதை தாண்டி எல்லா பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சம்பளம் போய் சேரல, ஊதிய உயர்வு பிரச்சனை இருக்கு, ஜாக்டோஜியோ போராட்டம் இருக்குது. ஆனா இந்த அதே மாதிரி செவிலியருடைய போராட்டம் இருக்குது, மருத்துவர்கள் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்ற அர்த்தத்துல ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இன்றைய மாலை நேரத்தினுடைய 7 மணியிலிருந்து 8 மணி அல்லது 7 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய விவாதங்கள்ல நம்மளால பார்க்கவே முடியாது. அதை தாண்டி அதிமுகவுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஏன் அமித்ஷா வந்து இது பண்றாரு? அப்போ அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய அம்சங்களை மறைத்து விட்டு அதற்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பிளாட்ஃபார்மை மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு களத்தை உருவாக்குறதுக்கான என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி போன வாரம் நாய் வந்து வளர்க்கிறது நன்மையா தீமையா அப்படின்னு நீயா நானா ஒன்று வைக்கிறாங்க. அது அன்றைய நாள் முழுவதும் தாண்டி அன்றைய ஒரு வாரத்தையும் தாண்டி அது வந்து சோசியல் மீடியாக்குள்ள விவாதிக்கப்படுது. அப்போ என்ன மாதிரியான உளவியல் கட்டமைக்கிறாங்கன்னா இதுதான். அரசாங்கத்தையோ அல்லது அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையோ அல்லது உயர்தட்டில் இருக்கக்கூடியவர்களையோ அவர்கள் செய்யக்கூடிய குறைபாடுகளை மறைத்து விட்டு எளிய சாமானிய மனிதர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகின்ற அல்லது அவங்களுடைய உணர்வுகளை மறைக்கடிக்கக்கூடிய பணிகளை இன்றைக்கு ஊடகங்கள் செய்யறாங்க. அதைத்தான் 2 வகையில செய்யறாங்க. ஒண்ணு, இன்டலெக்சுவலா சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை பத்தி நீ சிந்திச்சா போதும், விவாத பொருளா நீ அதை மட்டும் மாத்தினா போதும், நாய் கடிக்குதா, நாய் வேண்டுமா வேண்டாமான்றத பத்தி நீ விவாதிச்சா போதும் அப்படின்ற மாதிரியான தன்மையும், இந்த பக்கம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள அடைகளோடு உருவாக்கக்கூடிய அந்த அந்த ஷார்ட்ஸ் அந்த வீடியோஸை ப்ரமோட் பண்ற மாதிரியான ஒரு களங்களும் உருவாகிருக்கு. அப்போ டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட்டும் அந்த டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட்டை கண்டென்ட் ப்ரொடியூசர்கள் என்னவா பயன்படுத்துறாங்க, இந்த கண்டென்ட் பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, இதன் மூலமாக யூசருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ யூசர் இதை விரும்பி பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு யதார்த்தத்தை மறைச்சிட்டு ஒரு வகையான
உளவியலோடு இவங்க செயல்படக்கூடிய ஒரு தன்மையையும் போக்கையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எது அறம்னு நாம தமிழ்வாதியார்கள் கட்டமைச்சிட்டு இருக்கிறோமோ, உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும்னு நாம சொல்லக்கூடிய இந்த இது எல்லாத்தையும் தூக்கி ஓர போட்டுட்டு பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் உண்மைக்கு மாறான தகவல்களையும் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய அல்லது முக்கியத்துவப்படுத்தக்கூடிய சமாச்சாரங்களை அவங்க வந்து பிரதானப்படுத்துறாங்க. தமிழ்வாதியார் அப்படின்னும் பொழுது, தமிழ் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். கொள்கை இருந்தாதான், கொள்கையைத்தானே நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. ஒரு ஒரு சோசியல் ஈகோவை கிரியேட் பண்ணுது. தேரா மன்னா செப்போதுரையோம்னு சொல்றதும், யானேதும் பிறப்பற்றேன் இறப்பதற்கு எங்கனமே வானேயும் பெறின் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்தும் இரேன்னு சொல்ற இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப பாரதியார் காலம் வரை, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் கவிஞர்கள் காலம் வரை எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு சமூகத்தை வடிவமைப்பதற்கான ஒரு களத்தை அவங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக உருவாக்குறாங்க. ஒரு சோசியல் ஈகோவை கிரியேட் பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சோசியல் ஈகோ அல்லது சமூகத்திற்கான கொள்கைகள், கோட்பாடுகள், எது யதார்த்தம், எதிலிருந்து விடுதலை வேண்டும், நமக்கு ஏன் பஞ்சம் இருக்குது, நமக்கு ஏன் பசி இருக்குது, இவ்வளவு ஏன் ஊழல் நடக்குது. இப்போ ஒரு விஷயத்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஆஹ் தேரா மன்னா செப்போதுரையோம்னு சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசின மாதிரியான ஒரு அறச்சீற்றம் மிக்க ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏன்னா இவர்களுக்கு கொள்கைன்றது ஒண்ணு கிடையாது. சரி, பாரதியாருக்கு இருந்த மாதிரி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு தார்மீகமான கோபம் கொண்ட இளைஞர்கள் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்களா, சோசியல் மீடியால இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் என்பது கொள்கையற்ற, சொல்லணும்னா எக்ஸிஸ்டன்ஸ்லிஸ்ட் மென்டாலிட்டி கொண்ட நபர்களாக இந்த சமூகத்தை வடிவமைக்கிறாங்க. இவங்க முழுக்க முழுக்க இவருடைய உலகம் என்பது விர்ச்சுவல் உலகமாக இருக்கிறது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த வெளி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இல்லாம வெறும் போன்ல மட்டுமே ஸ்கிரால் பண்ணிக்கிட்டே வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது 7 செகண்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுடைய மூளை வளர்ச்சின்றதும் வேகமா போயிட்டு இருக்குது. அவங்க அடுத்த அந்த 7 செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த 7 செகண்ட் நீங்க வந்து போன் எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் முடியறதுக்குள்ள ஒரு நாள் போயிடுது, ஒரு 4 மணி நேரம் போயிடுது. 4 மணி நேரம் போறது மூலமாக அந்த குழந்தை வெளி உலகத்துல என்ன நடக்குது, சிந்திக்கிற திறனை இழக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஏன்னா நான் வந்து உரையாற்றணுன்ற ஒரு மனநிலையில இருந்தேன். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னோட ஆபீஸுடைய ஸ்ட்ரக்சர் எனக்கு அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கல. இருந்தாலும் உங்களோட உரையாடணுன்ற தன்மையில இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நிச்சயமாக இதை விட நம்ம நிறைய விவாதிக்கலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொன்னீங்கன்னா நான் வந்து ஏதாவது விளக்கம் கொடுத்துட்டு உங்களுடைய ப்ராசஸ்குள்ள போயிடலாம். எனக்கு வெளியில சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் அங்க கட்டாயம் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால எனக்கு மட்டும் பொறுத்திடலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. மீண்டும் வாய்ப்பு இருந்தா நாம பார்க்கலாம் ஐயா. 16ஆம் தேதி நன்றி நினைவு சார். எனக்கு பெறுகிறது. 17ஆம் தேதி நம்ம முடிஞ்சா அதை தொடரலாங்க ஐயா. தொடரலாம். ஏன்னா எனக்கு எப்படி மன்னிக்கணும், நீங்க இருக்குது? வேணா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டிவியை போட்டு பார்த்தாங்க கூட இப்போ வந்து நியூஸ் 7 தமிழ் வராது. ஏன்னா ஃபுல்லா சர்வர் ப்ராப்ளம் ஆயிட்டு ஷட் டவுன் ஆயிடுச்சு. நான் போய் ஆகணும், நான் கமிட் பண்ணிட்டேன்றதுனாலதான் நான் இங்க வரேன். என்னை பொறுத்தரணும். இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் பேசலாம். நான் இதோட நான் விடைபெற்று செல்லவா? நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழல் சற்று விரும்பத்தகாததாக இருக்கு. அதனால அவர் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதனால் அனைவரும் மன்னித்தருளவும். மீண்டும் நமக்கு 17ஆம் தேதி அவருக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக அவரை பேச செய்யலாம். இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, வணக்கம். ஐயா அவர் பேசலனாலும் அதை பத்தின உரையாடல்ல நீங்க
நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் அதை பத்தி பேசுறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு விருப்பம் இருக்கவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அது தொடரலாம், தொடர்ந்தா நல்லா இருக்கும். இல்ல மறுபடியும் நீங்க ஒரு மறுபடியும் பேசும்போது தான் அதை தொடரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கனாலும் அவர்தன் படியே இல்ல நம்ம செஞ்சுக்கலாங்க ஐயா. பேசலாம். நாம பேசலாங்க ஐயா, பேசலாம். அது தொடர்பா நம்ம கூட அவர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, பேசலாம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. என்னோட கருத்து என்னன்னா, எப்பயுமே சமூகத்தின் மீதான ஒரு பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவர் தோழர் மரியரேகன் அவர்கள். அவரை நான் பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கேன், சந்திச்சிருக்கோம். அவர்கிட்ட அந்த சமூகத்தின் மீதான அந்த ஒரு அன்பும் அதனுடைய சமூகம் இப்படி இருக்கிறது ஆற்றாமைக்கான கோபமும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய அவருடைய வெளிப்பாடுகள் நம்ம அடிக்கடி அதை பார்த்துருக்கோம். அவர் கவிதைகளாகவும் மற்ற செயல்பாடுகளாகவும் அது வெளிப்பட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு அவரோட பேச்சு ரொம்ப அற்புதமானதா இருந்தது. சமூகம் எப்படி அந்த துண்டாடப்பட்டு இருக்கு, சமூகத்துடைய சிந்தனை முறையே துண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சோட சாராம்சம். இன்னைக்கு சமூகத்துடைய சிந்தனை முறையே துண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு அதை உணரும் போது கொஞ்சம் வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கு. ஏன்னா உலகமே அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. மக்கள் மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த 7 நொடிகளுக்குள்ள அடுத்த தேடல், அடுத்த தேடல், அடுத்த தேடல் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காட்சி ஊடகம் காட்சியா உன் கண்களை பதிவாகி அது மூளைக்கு சென்று மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்கிற 4 நிலையில அதை வடிகட்டி உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கான நேரத்தையும் அவங்க கொடுக்கவே இல்லை. மனத்துல ஒரு 100 எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னா அந்த 100 எண்ணங்கள்ல இருந்து ஒரு 50 எண்ணங்களை வடிகட்டி சிந்திக்க ஆரம்பிக்கணும். அந்த 50 எண்ணங்கள்ல இருந்து ஒரு 20 எண்ணங்களை பத்தின முடிவெடுக்கிறது புத்தியா இருக்கும். அதுல இருந்து செயல்படுத்துவதற்கு தகுதியானதுன்னு தேர்ந்தெடுத்து செயல்படுத்துறது அகங்காரம் அப்படின்னு தான் நம்முடைய மரபுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போக வேண்டிய காலத்தை கூட நீங்க கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் அப்படி மனிதர்களை நகர்த்திக்கிட்டே இருக்கு, ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த சமூகத்து அழுத்தத்தை உடைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் கல்வியாளர்கள் தான் இருக்கணும். உலகம் முழுக்க நாகரிகத்தினுடைய தொடக்கத்துல இருந்து கல்வியாளர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல கல்வியாளர்களாலும் அதை செய்ய முடியல அப்படிங்கிறது தான் இந்த சமூகத்துடைய அவலமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு சிக்கல்களும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்வியாளர்களுக்கும் எந்த இடங்கள்ல முக்கியத்துவம் கிடைக்கப்படலையோ அந்த சமூகத்துலதான் இந்த மாதிரியான விளைவுகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. சில இடங்கள்ல, சில சமூகங்கள்ல கல்வியாளர்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை இருக்கிற நாடுகள்ல, அந்த அமைப்புகள்ல ஓரளவுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரிதான் தோன்றுகிறது பாக்குறதுக்கு ஐயா. அதுதான் என்னுடைய கருத்து. மற்றவர்கள் அதை பத்தி கொஞ்சம் விவாதிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களே கலந்துரையாடலாம். ஐயா, உண்மையிலேயே பேராசிரியர்களோட மன குமுறல்கள் அவருக்கு நெறியாளர் வெளியிட்டதை தான் நான் பார்த்தேங்க ஐயா. ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இந்த மடைமாற்றம்ங்கிறது இந்த ஊடகத்துல மிக தெளிவாக நடைபெற்று வருவதை ஐயா பதிவு செஞ்ச ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அதே நேரத்துல அந்த கல்வியாளர்களுக்கான முக்கியத்துவம் இன்னைக்கு பெரும்பாலும் வணிக நோக்கி பயணப்படுவது நம்மால காண முடிகிறது ஐயா. நன்றிங்க ஐயா, மிக அருமையாக இருந்தது இன்றைய அமர்வு. அதே நேரத்தில் இன்னும் கூடுதலான நேரம் இருந்துதான் கலந்துரையாடல்களோட இருந்தா மிக அருமையா இருந்திருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இந்த கலந்துரையாடல் அவர் இருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பாங்க. மற்றவர்களும் பேசலாம். இன்றைய சமூகம் எப்படி சென்று கொண்டிருப்பது, அந்த சென்று கொண்டிருக்கின்ற சமூகத்தை பற்றி மிக அழகாக அவருக்கே உரிய நிலையில் அந்த பொறுப்புணர்ச்சியோடும், அந்த பொறுப்புணர்ச்சியோடு கலந்த கோபங்களும், அந்த கோபத்தோடு கலந்த பற்றுதலும் இந்த மக்களினுடைய மனநிலையை எப்படி கொண்டு செல்லுகின்றன
என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க திருவாளர் சா மரியரீகன் ஐயா அவர்கள். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடமே தாமதம். ஏன்னா 10 நிமிடம் தாமதம். இப்ப முன்னாடியே முடிக்க போறோம், யாரும் பேசலன்றதுனால. வாய்ப்பு கிடைக்கும் போது நாம அவருக்கும் நேரம் கிடைக்கணும், நமக்கும் அந்த சூழல் இருந்தா கண்டிப்பா அவரை பேச வைக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் மீண்டும் பொறுத்தருள்க என்று கூறி, நாளை எல்லோரும் சற்று விரைவாக இணைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். என்னால என்ன பண்ண முடியல, என்னாலையும் பேச முடியல, அதே நேரத்துல இவங்க வரவங்களையும் வரவேற்க முடியல. அந்த காரணத்தினால் முன்னாடியே வந்தா கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைவாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. பெருவாரியாக ஐயா நன்றி இந்த நிகழ்விற்கு தோள் கொடுத்து இருக்கின்ற அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இடம் சாருகிறோம். இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா. நன்றிங்கய்யா, நன்றி. என் பாலமுருகன் ஐயா, மதுரை அமெரிக்கன் காலேஜ். சொல்லலாம் ஐயா சொல்லலாம். ஐயா, நம்ம இப்ப பேச்சாளர் அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு நேரம் கண்டிப்பா எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் அவருக்கு பத்தாதுதான். ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, அவருக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிருவோம். ஏன்னா அதுக்கான ஒரு முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா ஆசிரியர்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப அவர் நிறைய விஷயங்கள் சொல்ல வர்றாரு, ஆனா அவருக்கான அந்த அந்த டைம் இல்ல. ஏன்னா அவர் அங்க நியூஸ் சேனல். ஆமாங்க ஐயா, அதுக்குரிய முயற்சிகள் நாங்க கண்டிப்பா எடுப்போங்க ஐயா. அது நம்ம முயற்சி மட்டும் அல்ல, அவருக்கும் அந்த நேரம் கிடைக்கும். அவருக்கும் அந்த நேரம் கிடைச்சா கண்டிப்பா அவர் பேசுவாருங்க ஐயா. நாம அத 17ஆம் தேதி அவருக்கு அவருக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா பேச வைக்கலாங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.